இசையின் சிகரம் இளையராஜா சார். அவரை பார்க்க போறோன்னு முதல்ல எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு ஒரு ஆனந்தமும் பயமும் கலந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அப்புறம் அவரை போய் பார்த்த உடனே உங்க முன்னாடி பாடலாமா சார் அப்படின்னு நான் தைரியமா கேட்டுட்டேன். பாடி முடிச்ச உடனே அவர் சிரிச்சாரு. கைத்தட்டுக்கும் பாராட்டுக்கும்லாம் மயங்கிடக்கூடாது, நாம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய பாடணும் அப்படின்னு சொன்னாரு. ஜோஹர் மலேசியால இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயில் 18 ராகங்கள்ல இசையமைச்சு அதுல பாடியிருந்தேன். அந்த சுப்ரபாதம் வந்து டெய்லியும் அங்க காலையில போடுறாங்க, போட்டு பூஜை பண்றாங்க, இப்பவும் போடுறாங்க. பால் தயிர் தேன் திவ்ய பஞ்சாமிர்தம் பஸ்ம கலப பன்னீரால் அபிஷேகம் பசும் நெய்யாலே அபிஷேகம் பூக்களால் புஷ்பாஞ்சனம் பரமானந்தம் அள்ளித்தரும் எங்கள் ஸ்ரீ கோவில் ஐயப்பனே. நித்யஸ்ரீ அம்மா பாடுறாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து உள்ள வந்து கேட்கும்போது ஒரு குட்டி பொண்ணு பாடிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அப்புறம் வந்து சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, கீழே இறங்கினதுக்கு அப்புறமா நித்யஸ்ரீ அம்மாவுடைய பொண்ணா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்கள மாதிரி பாடணும்னு முயற்சி பண்ணி நான் பாடல. அவங்களுடைய ஹிட் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். மின்சார கண்ணா என் மன்னா என் நாணை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய் என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. அற்புதமான ஒரு இளம் பாடகியை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். சாஸ்திரிய சங்கீதம், மெல்லிசை, பக்தி சங்கீதம் 3 துறைகளிலும் ஒரு கை பாத்திர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஓசூரிலிருந்து சென்னைக்கு வந்து குடியேறியவர். வெல்கம் மகன்யா ஸ்ரீ. வணக்கம் சார். ரீசெண்டாக நீங்கள் இளையராஜா சாரை போய் பார்த்தீங்க இல்லையா? ஏன்னா அது உங்களோட வாழ்க்கையோட பெரிய கனவுன்னு சொல்லியிருக்கீங்கன்ட்டு. ஸோ இளையராஜா சந்தித்த அந்த சந்திப்பை பற்றி அதுலேருந்து ஆரம்பிப்போமே. இசையின் சிகரம் இளையராஜா சார். அவரை பார்க்க போறோன்னு முதல்ல எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு ஒரு ஆனந்தமும் பயமும் கலந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அப்புறம் அவரை போய் பார்த்த உடனே உங்க முன்னாடி பாடலாமா சார் அப்படின்னு நான் தைரியமா கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெறும் காத்து தான் வருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நல்லா பாடிட்டேன். முதல்ல வந்து உட்கார போனேன். கீழே உட்காரும்போது பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் பயமாயிடுச்சு. அதுக்கப்புறமா பாடி முடிச்ச உடனே அவர் சிரிச்சாரு. சிரிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு பயமே போச்சு. அதுக்கப்புறமா உன் குரு யாரு, யார்கிட்ட கத்துக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நெய்வேலி சந்தான கோபாலன் சார் கிட்டயும் காயத்ரி கிரிஷ் ஆண்டி கிட்டயும் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படின்னாரு. அதுக்கப்புறமா உன் பேர் என்ன அப்படின்னு 2 வாட்டி கேட்டாரு. சொன்ன திரும்பவும் கேட்டாரு. அதுக்கப்புறமா சரி அவர் முன்னாடி பாடியாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நாங்க கிளம்பலான்னு இருக்கும்போது என்ன படம் பிடிக்காம போறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, நான் பாடின சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன் அவர் கூட போட்டோ எடுக்கணும்ட்டு. அப்புறம் போட்டோ எடுத்துட்டு வந்தோம். நாங்க என்ன பாட்டு பண்ணீங்க? பாலசுப்ரமணியன் பாதமே அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் சங்கரையர் அவருடைய காம்போசிஷன், விஷ்ணுபிரியா ராகத்துல. அந்த விஷ்ணுபிரியா ராகமே வந்து தஞ்சாவூர் சங்கரையர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓ, இளையராஜாவோட பாட்டு நீங்கள் நிறைய பாடிருக்கீங்க. இந்த மேடையில், ஆர்கெஸ்ட்ரா மேடையில் ஒரு பாட்டு பாடலாமா? இளையராஜாவோட பாட்டு அதுலேருந்து ஆரம்பிப்போமே. अतिथि देवो भव, अतिथि देवो भव. வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம். சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆடாதோ.
அருமையான பாட்டு. என்ன கம்போசிஷன் பாருங்க அது. அதெல்லாம் அந்த காலத்து பாட்டதெல்லாம் இல்ல? நீங்க நெறைய வந்து இந்த மேடைகள்ல வந்து மெல்லிசை மேடைகள்ல வந்து பெரிய பெரிய ஜாம்பானுகளெல்லாம் பாடியிருக்கீங்க. இந்த கிரேட் எஸ்பிபியோட பாடியிருக்கீங்க இல்லையா? அவரோட மேடையில பாடின அனுபவம் எப்படி இருந்தது? எஸ்பிபி சார் கூட பாடுற பாக்கியம் எனக்கு ஹொசூரில் அவர் வரும்போது எனக்கு கிடைச்சிது. ஹொசூரில் அவரோட ஓப்பனிங் சாங்லேயே நான் அவர் கூட பாடினேன். ஆ. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் அந்த ஓஹோ. பாட்டு பாடினேன். முதல்ல அவர் பக்கத்துல போய் நின்ன உடனே எனக்கு ஒரு பெரிய இமயமலை நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது என் பக்கத்துல. அப்புறம் எனக்கு அவரை பார்த்த உடனே பயமாயிடுச்சு. அவர் முன்னாடி நம்ம பாடுறோமே, அவர் கூட பாடுறோமே அப்படின்ட்டு. என்னோட ஊர் ஹொசூருங்கிறதுனால அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் கூட என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பயம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கை தட்டுறதுக்கே ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஆமா சார். அதனால வந்து அப்புறம் பாட்டு ஆரம்பிக்கும் போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லைட் மியூசிக் ஷோவே அதுதான். அதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல பயமும் இருந்தது, ஒரு சந்தோஷமும் இருந்தது. அந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்ச உடனே ஸ்டேஜ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் பாடிட்டேன். அதுக்கப்புறமா அவரை பாடுற போர்ஷன் வந்தது. அதை அவர் பாடும்போது அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல ஒரு 2 லைன் சேர்ந்து பாடுற மாதிரி வந்தது. அதுல வந்து எங்க நான் விட்டுருவேனோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா எப்படியோ பாடிட்டேன் அவர் கூட ஒரு லைன் பாடுங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி, இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி, ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. எஸ்பிபி என்ன சொன்னாரு பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம்? அவர் வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. கைத்தட்டுக்கும் பாராட்டுக்கும்லாம் மயங்கிடக்கூடாது, நாம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய பாடணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா வந்து அவர் கூட சேர்ந்து பாடின அந்த லாஸ்ட் 2 லைனை டெய்லியும் போட்டு அப்பப்போ போட்டு கேட்பாரு. எந்த வயசுல நடந்தது? 2019ல 5-6 வருஷம் முன்னாடி. ஆமா சார். அப்ப நீங்க வந்து ஒரு 15 வயசு தான் இருக்கும் உனக்கு இல்லையா? அதோட இன்னும் குட்டி. ஸோ அது பெரிய 15 வயசுல எஸ்பிபியோட பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ கூட எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனா இப்போ அவர் கூட பாடினது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன் சார். நிச்சயமா. எஸ்பிபி கூட சன் இவர்கிட்டையும் பாடிருக்கீங்க இல்லையா? எஸ்பிபி சரண் சார் கூட பாடிருக்கீங்க இல்லையா? வெரி குட். அவர் கூட பாடுற வாய்ப்பும் கிடைச்சது. அவர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து நிறைய கர்நாடிக் கச்சேரிலாம் பண்ணிட்டு இருக்க இல்லையாமா, அப்பப்போ சினிமா பக்கமும் வந்து தலை காமிச்சிட்டு போ அப்படின்னாரு. அப்புறம் பிளஸ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எங்க நடந்தது? அதுவும் ஹுசூர்ல நடந்தது. பரத்வாஜ் ப்ரோக்ராம்லயும் பாடிருக்கீங்க இல்லையா நீங்க? பரத்வாஜ் சார் ப்ரோக்ராம்ல பாடினது இல்ல. ஆனா அவருடைய கம்போசிஷன் ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து நான் ஸ்டேஜ் ஷோல பாடணும் அப்படிங்கிற போது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு ஆல்பமும் நான் அந்த பாட்டை பாடி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்வரம் போட்டெல்லாம் பாடியிருந்தேன். பாடினதுல அவர் வந்து என்னம்மா என் பாட்டு மாதிரியே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கர்நாடிக் கீர்த்தனை மட்டும் பாடிட்டீங்க இல்லையா? ஆமா. வெரி குட். அந்த கர்நாடிக் டச் வந்தது அப்படின்னு சொன்னாரு. கங்கை மரன் கூட பாடிருக்கீங்க இல்லையா? கங்கை மரன் சார் கூட பாடுறதுக்கு ஒரு ஷோ இருக்கு. அவர் கூட ஹொசூர்ல பாட போறேன். அது ஹொசூர்ல. ஸோ ஹொசூர்ல வந்து அப்ப நீங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு பாடகி ஆயிட்டீங்க இல்லையா? ஆமா, ரஹ்மான் எப்ப பாட போறீங்க? ரஹ்மான் சார் மீட் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. நிச்சயமா வாய்ப்பு கிடைச்சா அவரை மீட் பண்ணுவேன். அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப சவாலா இருக்கும். அதெல்லாம் எடுத்து பாடணும்னு எனக்கு ஆசை. ஆமா, ரஹ்மான் பாடுறது அது பெரிய ஒரு இதுவா இருக்கும் அது. நிச்சயமா சார். அவ்வளோ ஈஸியாக விட்ட மாட்டார். பட் கிளாசிக்கல் சிங்கர்ஸாக ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இன்னும் வாய்ப்பு வரல. ஆமா சார், நிச்சயமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன் சார். தமிழ்நாடு முழுக்க பண்றீங்களா, மெட்ராஸ் மட்டுமா? தமிழ்நாடு, இந்தியாவில் டெல்லியில், அப்புறம் மும்பையில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கடல் கடந்து மலேசியாவில், சிங்கப்பூரில் கூட பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் சினிமா பாட்டுகள் பண்ணால் கூட கர்நாடிக் மேடையில நிறைய பாடுறீங்க இல்லையா? நீங்கள் அத்தனை ஆல்பங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணுறீங்க நீங்கள் இல்லையா? ஆமாம் சார். அதில் எம்எஸ் உடைய பயோபிக் பற்றி சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் வந்து நாரதகன சபாவில் நீங்கள் பாடியிருக்கீங்க இல்லையா? எம்எஸ் உடைய சின்ன வயசு எம்எஸ், அது எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு சார். அதுக்கு பின்னாடி என்னோட 12th போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து
நான் வந்து ஸ்கூலுக்கும் அவ்வளோவா போனதில்ல. 1½ மாசம் தான் எனக்கு படிக்கவே டைம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி கான்சர்ட்டுக்கு வந்து பெங்களூருக்கு வர சொன்னாங்க. அது அங்க போயிட்டு வந்தா ஒன் டே போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த கான்சர்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த கான்சர்ட் வந்து நந்தலாலா அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து மதியொளி ஸ்ரீ அக்கா அவங்களோட ட்ரஸ்ட்டு. அதுக்காக பாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் அங்க கச்சேரியும் பாடி முடிச்சுட்டேன். இறங்கினதுக்கு அப்புறமா அங்க பாம்பே ஞானம் மேடம் வந்திருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க நல்லா பாடினம்மா, நான் வந்து ஃப்யூச்சர்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா நான் உன்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 12th போர்டு எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 மாசம் கழிச்சு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எம்எஸ் அம்மாவுடைய பயோப்ளேக்காக சின்ன வயசு எம்எஸ் அம்மா 8 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் அந்த பயோபிக்ல பாடுறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு எம்எஸ் அம்மாவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான் நிச்சயமா. ஸோ அதில் வந்து 10 வயசுல எம்எஸ் அம்மா வந்து அவங்களோட முதல் ரெக்கார்டிங், முதல் ஒலித்தட்டுக்காக ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாங்க. மரகத வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த 10 வயசுல பாடும்போது அந்த குழந்தை வாய்ஸ் அந்த வாய்ஸ்ல தான் இருந்திருக்கும் அவங்களோட பாட்டும். ஸோ அதே மாதிரியே பாடுறதுக்கு நானும் முயற்சி பண்ணி பாடியிருந்தேன். அப்படியே எம்எஸ் அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாரதகான சபால நடந்தது இல்லையா? ஆமா, நாரதகான சபால அவங்களோட பிறந்த நாள் முன்னிட்டு அந்த ஒரு பாட்டு நீங்க பாடினீங்க. அந்த ஒரு லைன் பாடுங்களேன், எம்எஸ் அந்த குரலை கேட்போம். மரகத வடிவம் செங்கதிர் வேலா வாகாய் வாடாதோ, மரகத வடிவம் செங்கதிர் வேலா வாகாய் வாடாதோ, மரகத வடிவம் செங்கதிர் வேலா வாகாய் வாடாதோ, மதிமுக முழுதும் தந்தரவே வார்வோ சேராதோ. பெரிய கிளாப்ஸ் விழுந்திருக்குமே. அந்த பயோப்ளேல இந்த பாடலை தான் ஒரு முக்கியமான பாடலா கூட வச்சிருந்தாங்க. டிகேபி சாங்ஸ் கூட பாருங்க, நான் படித்தேன். ஆமா, டிகேபி அம்மா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கச்சேரியிலுமே சுதந்திர தின பாடல்கள்லாம் வந்து அவங்க பாடுவாங்க. டிகேபி அம்மாவுடைய சுதந்திர தின பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாடுறதுக்கு ஜெயா டிவியில் எனக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அதில் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் சில பாரதியார் பாடல்களும் பாடியிருந்தேன். என்ன பாரதியார் பாட்டு பாடினீங்க? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அப்புறம் பாரத சமுதாயம் வாழ்கவே, வந்தே மாதரம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருந்தேன். அப்புறம் டிகே சுந்தரவாதியார் அப்படிங்கிற ஒரு கம்போசரும் இருந்திருக்காரு. அவருடைய எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு அப்படிங்கிற ஒரு பாட்டும் பாடியிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய அந்த ஃபேமஸான ட்ரியோவில் வந்து இன்னும் எம்எல்வி பாட்டு தான் பாக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, நிச்சயமா சார். அவங்களோட பாடல்களும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க எம்எஸ் உடைய சின்ன வயசு பாட்டு அப்படின்னு சொன்னபோது குழந்தை குரல் வேணும் அப்படின்னு கேட்டபோது உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி பாட்டு நான் கேட்டிருக்கேன். ராஜேஸ்வரியோட பாட்டு இல்லையா? அந்த பாட்டு அவங்க பாடினதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு குழந்தை பாட்டே பாட சொல்லிட்டாங்க. அது ரொம்ப நல்லா பாடிப்பீங்க. அது 2 லைன் பாடலாமா? தலைய வாரி பூ முடிச்சே வாடி வதங்குது, தலைய வாரி பூ முடிச்சே வாடி வதங்குது, சதா தெருவில் வந்து நின்று நின்று காலும் கடக்குது, வழிய வழிய பார்த்து பார்த்து கண்ணும் நோகுது, வழிய வழிய பார்த்து பார்த்து கண்ணும் நோகுது, அவர் வந்தால் பேச நிறைய செய்தி நெஞ்சில் இருக்குது, அவர் வந்தால் பேச நிறைய செய்தி நெஞ்சில் இருக்குது, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல. ஐயப்பன் கோயில் பாட்டு ஒன்று பாடிருக்கீங்க இல்லையா? ஐயப்பன் மலேசியாவில் போய், அது என்ன பாட்டுது? 18 படிகளுக்காக. ஆமா, ஜோஹர் மலேசியால இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயில். அதுக்காக வந்து ஒரு சுப்ரபாதம் 18 படிகள் அதை முன்னிட்டு அதை சம்மந்தப்பட்டு 18 ராகங்கள்ல 18 ஸ்டான்சாஸ் வச்சு ராகம் மாளிகையா 18 ராகங்கள்ல இசையமைச்சு அதுல பாடியிருந்தேன். அந்த சுப்ரபாதம் வந்து டெய்லியும் அங்க காலையில போடுறாங்க, போட்டு பூஜை பண்றாங்க. இப்பவும் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஐயப்பன் தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அவங்க வந்து
இப்போ இந்த கோவிட்ல வந்து சும்மா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணலான்னு பண்ணும்போது மலேசியாலையும் அவங்க நடத்தினாங்க. அந்த காம்படிஷனுக்கு வீடியோ அனுப்பியிருந்தபோது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வேண்டாம், நாங்கள் அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்க. அங்கேருந்து ஒரு குருசாமி மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த குரல்ல வந்து ஒரு ஹரிவராசனம் மாதிரி ஒரு தாலாட்டு பாடல் ஐயப்பனுக்கு அப்படின்னு ஐயப்பன் கேட்டதா அப்படி எங்ககிட்ட கேட்டாங்க. நிச்சயமா அது ஒரு பாக்கியம் தான் எனக்கு. டெய்லியும் அதை போட்டு அந்த பாட்டை அங்கே போட்டு அன்னதானம் பண்ணி. ஸோ இப்போவும் ஐயப்பன் தாலாட்டு பாட்டு அங்கே ஒலிக்குது இல்லையா? ஆமாம் சார். மலேசியாவில் தாலாட்டு பாட்டு ஒரு லைன் பாடுங்களேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பால் தயிர் தேன் திவ்ய பஞ்சாமிர்தம் பஸ்ம களப பன்னீரால் அபிஷேகம் பசும் நெய்யாலே அபிஷேகம் பூக்களால் புஷ்பாஞ்சனம் பரமானந்தம் அள்ளி தரும் எங்கள் ஸ்ரீ கோவில் ஐயப்பனே, ஜோஹோர் ஸ்ரீ கோவில் ஐயப்பனே. அப்புறம் ராமலிங்க சுவாமிகள் மேலே நீங்கள் பாடிருக்கீங்கன்னு. ஆமாம் சார். அது எத்தனை சாங் பாடிருக்கீங்க? 6ஆம் திருமுறையில் இருக்கிற அபயத்திறன் அப்படிங்கிற ஒரு அருட்பாவை வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்கு பாடி கொடுத்துருந்தேன். அதை கேட்டுட்டு சில பக்தர்கள் வந்து அகவலியும் பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 1596 வரிகள். ஆமா, அந்த எல்லா வரிகளையும் பாடுறதுக்கு 2 hours அந்த டைமிங் இருந்தது. அந்த 2 hours டைம்ல பாடியிருந்தேன். அது வந்து ஒரு ரெக்கார்டிங்கா பண்ணி ஆல்பமா ரிலீஸ் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து நான் அதை ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டேன், பாடிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1596 வரிகள், அந்த தமிழே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து புரியாம கூட இருந்தது. எங்க அம்மா தான் எல்லாமே அந்த வரிகள்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி அதை சொல்லணும், வார்த்தைகள்லாம் சொல்லணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து அதை வந்து முடிச்சோம் நாங்க. அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. உங்க வீட்டில் இப்போ சங்கீதத்தில் இவ்வளோ தூரம் ஈடுபாடாக இருக்கு. இந்த சின்ன வயசுல 19 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளோ ஞானமாக நீ பேசுகிற. உங்கள் வீட்டில் யார் அம்மா வந்து சங்கீத ஞானம் உண்டா, அல்லது உங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது உண்டா, அல்லது முதல் தலைமுறையா? முதல் தலைமுறை தான் சார். ஆனால் அம்மா வந்து முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அம்மாவோட இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? அது எப்படி ஆரம்பிச்சிங்க? இப்போ வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஆனால் வந்து சின்ன வயசில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வந்து சுவாமி முன்னாடி கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் சுவாமி முன்னாடி சொல்கிறதுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும். அந்த ஸ்லோகத்தெல்லாம் பிள்ளையார் சுவாமி முன்னாடி பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லு, அந்த சுவாமி முன்னாடி இந்த ஸ்லோகம் சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து அதை ஒரு எனக்கே தெரியாமல் ஒரு ராகமாக இழுத்து பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சேர்த்து விட்டாங்க. ஸ்லோகத்திலே உன்னுடைய மனோதர்மத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்பயே? அப்படி இல்லை சார், ஆனால் அது எனக்கே தெரியாமல் அப்படியே பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பேர் சொல்ல விட்டியே? அம்மா பேரு ஜெயப்பிரியா சிவராமன், அப்பா பேரு சிவராமன். அப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அப்பாக்கு கேள்வி ஞானம், கேட்பாரு, கேட்கறது இசை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பொண்ணு பாடுற சங்கீதம் நல்ல சங்கீதங்கிறது புரியுது. கண்டிப்பா. ஆமா சார். என்ன பண்றாங்க அப்பா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஜேபிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு நிறுவனம் ஓசூர்ல. ஆமா, அப்பா அம்மா பத்தி பேசுறீங்க, உங்க குருநாதரை பத்தி பேச வேண்டாமா? ஏன்னா நிச்சயமா குருலேக்கு 8 வண்டிக்குங்கிற தியாகராஜ சுவாமி. சொல்லுங்க. என்னுடைய குரு நெய்வேலி சந்தான கோபாலன் சாரும் காயத்ரி கிரீஷ் ஆண்டியும். நெய்வேலி சந்தான கோபால் ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ்ல ஹார்டு டாஸ்க் மாஸ்டர்பாங்க, விட மாட்டார் அவரு. ஆமா, அவர் வந்து சொல்லி கொடுக்கும் போதே உனக்கு இந்த சங்கதி வரும், இந்த சங்கதி வச்சுக்கோ, இதை வந்து இந்த மாதிரி பாடிப்பாரு அப்படிலாம் சொல்லுவாரு. என்னோட வாய்ஸ்ல எது நல்லா இருக்கும், இப்படி பாடினா நல்லா இருக்கும், இப்படி பாடினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார் அவர். இப்போ வந்து ஒரு கீர்த்தனை பாடுறோம்னா, இப்போ சேஷாச்சல நாயக்கமே உதாரணத்துக்கு, கோவிந்தம் உதக சயனம் அரவிந்த பத்ரநயனம், அந்த கோவிந்தம் முருக சயனம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுவாமியே வந்து முன்னாடி நின்று பார்க்கணும், நம்ம பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த பாவத்தோட அதை பாடணும் அப்படின்னு சொல்லுவாரு.
இப்போ கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டில் நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாடுறாங்க. கிராமர் வைஸ் கரெக்டாக பாடுறாங்க. ஆனால் கிராமரை தாண்டி பாவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. கிராமர் கரெக்டாக பாடுறாங்க. ஆனால் கேட்கும்போது அப்படியே ஒரே ஸ்டேலாக பாடக்கூடாது. அதில் பாவபூர்வமாக சினிமா சங்கீதத்தில் பாவம் ரொம்ப சொல்லுவாங்க அவங்க. நிறைய பேர் பாவம் இல்லாத பாடுறாப்புல எனக்கு ஒரு ஃபீலிங். பாவம் முக்கியம் இல்லையா? எங்க அம்மாவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த பாட்டு பாடினாலும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பாடணும். பாடுறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அந்த கம்போசர் வந்து என்ன ஃபீலிங்ல எழுதியிருக்காரு, அவர் எந்த சூழ்நிலையில எழுதியிருக்காரு, என்ன அதுல சொல்ல வராரு, என்ன கருத்து இருக்கு, இல்ல அவர் எந்த சூழ்நிலையில என்ன நினைச்சு எழுதியிருக்காரு அந்த பாட்டை அப்படிங்கறத வந்து நம்ம உணர்ந்து பாடினாதான் அது வந்து மத்தவங்களுக்கும் புரியும். பக்தியோட பாடினாதான் அந்த பாவம் வெளிப்படும். அதை வந்து கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சேர்க்கணும். அதுதான் நம்மளோட சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்வேலி சார் பத்தி சொன்னேன் இல்லையா, அவர் கூட அந்த நம்ம ஜஸ்ட் அந்த லைனை மட்டும் பாடினா பத்தாது, அதுல ஒரு பாவம் இன்க்ளூட் பண்ணி பாடணும். அப்பதான் அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கச்சேரி மேடையில உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். நித்யஸ்ரீ ஆண்டி பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து நான் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெளியில இருந்து கேட்டுட்டு நித்யஸ்ரீ அம்மா பாடுறாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து உள்ள வந்து கேட்கும்போது ஒரு குட்டி பொண்ணு பாடிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அப்புறம் வந்து சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, கீழே இறங்கினதுக்கு அப்புறமா நித்யஸ்ரீ அம்மாவுடைய பொண்ணா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கூட சில பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரி பாடணும்னு முயற்சி பண்ணி நான் பாடல. சொல்லப்போனா நித்யஸ்ரீயோட இன்ஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு எல்லா ஃபீல்டிலும் நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அவங்க வந்து சினிமா துறையிலயும் பல பாடல்கள் பாடியிருக்காங்க. கர்நாடிக்லயும் ரொம்ப நல்லா பாடுவாங்க அவங்க. நிச்சயமா அவங்க எல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. நித்யஸ்ரீ சந்திச்சிருக்கீங்களா? நித்யஸ்ரீ ஆண்டியை சந்திச்சிருக்கேன். அவங்க வந்து பாலகானாமிருதவாணி அப்படின்னு சொல்லிட்டு டிகேபி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க. அவங்க முன்னாடி பாடவும் பாடினேன். அவங்க பாடின ஒரு பாடல் பாடினேன். வெரி குட் வெரி குட். அவங்களுடைய ஹிட் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். மின்சார கண்ணா என் மன்னா என் நாணை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய் கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும் நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும் மதனா 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 என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. அருமையான வசந்தா இல்லையா? இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் வந்தா சினிமாலையும் பாடுற பிளான் இருக்கு இல்லையா? நிச்சயமா சார். வரிகள் நல்லா இருக்கணும். நல்ல வரிகள் உள்ள பாடல், நல்ல கம்போசர். நிச்சயமா பெரிய பெரிய கம்போசர்ஸோடலாம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிச்சயமா பாட வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப கர்நாடிக் சினிமா மேடை ரெண்டுலயுமே உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும் சார். நம்ம அந்தந்த ஜானருக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இப்போ கர்நாடிக் சாங் பாடுறோம்னா, ஒரு கீர்த்தனை பாடுறோம்னா அந்த கீர்த்தனை எப்படி பாடணுமோ அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம முழுமையா நம்மளோட பெஸ்ட்டை நான் எப்பயுமே கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சினிமா சாங் பாடணும்னா, லைட் மியூசிக் பாடணும்னா அதுக்கு உண்டான சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை நான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, மெல்லிசையில் நம்ம ரொம்ப இறங்கி இப்போ மெல்லிசையில் உங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன் கர்நாடிக்கை விட. மெல்லிசையில் நிறையா பாடும்போது உங்கள் குரல் வந்து ரொம்ப அது ஒரு லைட்டாக பாட வேண்டிய விஷயம் அது. அதை பாடி பாடி கர்நாடிக் பாடும்போது ஃபால்ஸ் வாய்ஸை பாருங்க, அதாவது ஒரு கர்நாடிக்கே உண்டான அழுத்தம் இல்லைன்னு ஒரு கிரிட்டிசம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாக அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்தந்த ஜானரை எப்படி பாடணுங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம கொடுக்கலாம். கான்சியஸாக இருக்கணும். நிச்சயமா அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக. அப்புறம் உங்கள் ஆல்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஆல்பம் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு வரீங்களா வரிசையாக? இப்போ ரீசெண்டாக வந்து சரிகமா அந்த நிறுவனத்துக்கு ஹெச்எம்பி கேஎஸ் ரகுநாதன் ரகுமாமா இருக்காங்க இல்லையா, அவங்க கம்போஸ் பண்ணி தவசீலன் சார் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பாட்டை பாடியிருந்தேன். ஹெச்எம்பி ரகுமாமா வந்து எனக்கு அவர் ஒரு மென்டராகவும் இருந்திருக்காரு. நிறைய டிவோஷனல் சாங்ஸ்லாம் பாடுறதுக்கு என்ன மாதிரி பாடணும், கர்நாடிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? 30 to 50 ஆல்பம் கிட்ட தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறீங்க? தொடர்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். கிளாசிக்கல் பக்தி ரெண்டுமே பண்ணுறீங்க? கிளாசிக்கல் பக்தி அப்புறம் லைட் மியூசிக்லையும்
சில பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் ஆல்பம்க்கு கூட நான் என்னோட குரு காயத்ரி கிரீஷ் ஆண்டிக்கு வந்து ம். நான் பாடி அனுப்பி இது கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவங்களும் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நெய்வேலி சந்தானகோபாலன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித் தராங்க. கர்நாடிக் மியூசிக் சொல்லித் தராரு. காயத்ரி கிரீஷ்ட்ட என்ன கத்துக்கிறீங்க? காயத்ரி கிரீஷ் ஆண்டி கிட்ட நான் ரொம்ப வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டா கமலாம்மா நவாவர்ண கிருத்தீஸ் ம். முத்துசுவாமி தீக்ஷிதருடைய கீர்த்தனைகள காயத்ரி கிரீஷ் ஆண்டி இப்போ நவராத்திரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் வோக்கல் சப்போர்ட் குடுத்திருந்தேன். இந்த சரிகமா ஆல்பம் இருக்குல்ல, அந்த ஆல்பத்துல ஒரு 2 லைன் பாடுங்களேன். பசுங்கிளியின் கொஞ்சலோடு பதிமதுரை தமிழொலிக்க மணக்கோலம் காணும் எங்கள் மீனாட்சியே, மாணிக்க மூக்குத்தியும் மரகத பட்டுடையும், மாணிக்க மூக்குத்தியும் மரகத பட்டுடையும், ஒளி வீச மாலையிடும் மங்கள அழகே, மீனாட்சி சுந்தரேஷ திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஷ திருக்கல்யாணம், இதை காணத்தானே தவமிருக்கும் உள்ளங்கள் யாவும், ஆலவாய் அழகனோடு ஆடக பொன்னூஞ்சலாடி உலகையெல்லாம் காப்பவளே அங்கையர்கண்ணி. ஆல்பங்கள்லாம் நிறைய சொல்றீங்க. இப்போ உள்ள யங் சிங்கர்ஸ் பிரதீப் குமார் மாதிரி நிறைய சித்து ஸ்ரீராம், பிரதீப் குமார், அப்புறம் ஸ்ரேயா கோஷல் இப்போ நிறைய பேர் பாடுறாங்கல்ல. அதில் உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரேட் யாரு? நீங்க சொன்ன 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். ம். 3 பேருமே அவங்களோட வாய்ஸஸும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ பிரதீப் குமார் சார் சொன்னீங்க இல்லையா? ம். அவரோட பாட்டு ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலக்கோதும் ஒரு இளங்காத்து. லைன், ஒரே ஒரு லைன் பாடுங்க. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். பெரிய சபாக்கள் எல்லாத்துலேயும் பாடிட்டீங்க இல்லையா? கர்நாடிக் பெரிய சபாக்கள் எல்லாத்துலேயும். சென்னையில இருக்கிற சபாக்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். தமிழிசை சங்கத்தில் பாடிருக்கீங்களா? தமிழிசை சங்கத்திலயும் அதுல ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கு சார். சொல்லுங்க. என்னுடைய முதல் வாட்டி பாடுற கச்சேரி தமிழிசை சங்கத்துல பாடும்போது, நான் பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பேமெண்ட் கொடுத்தாங்க. ஓ. அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். நிச்சயமா இந்த மாதிரி பாடுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்கம், ஒரு ம். உற்சாகம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அந்த கலையை மேற்கொண்டு நம்ம அதுல பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ நம்ம கச்சேரி முடிகிற நேரம் வந்தாச்சு. நிறைய விஷயங்களை பேசுனீங்க. சின்ன வயசில் படபடபடன்னு உங்களுக்கும் எவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அறிவுபூர்வமாக, ஞானபூர்வமாக இருந்தது. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி சார்.